சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்கு வீடியோக்களை போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விநியோகிப்பதற்கான துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை விரைவாக கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்கள், 40,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்து டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவற்றில் 1,90,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் மாதந்தோறும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெற்று வருகின்றனர். ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு அரிசியை இலவசமாகவும், சர்க்கரை, உப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்களை மலிவு விலையிலும் வழங்கி வருகிறது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலமாக சிறப்பு விநியோக திட்டத்தின் கீழ் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. இவற்றை அரசு வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு வாங்கி ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு மானியத்தில் குறைந்த விலையில் அளிக்கிறது. இந்நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான பாமாயில் துவரம்பருப்பு கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் டெண்டர் கோரி உள்ளது. பாமாயில் துவரம்பருப்பு கொள்முதல் டெண்டருக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்க வரும் 27ஆம் தேதி கடைசி நாள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஏப்ரல், மே மாதங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாமாயில் பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 2 கோடி பாமாயில் பாக்கெட்கள் தேவையான துவரம்பருப்பு ஆர்டர் செய்யப்பட்டு அனைத்தும் நியாய விலை கடைகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் 2024 மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை ஜூலை 2024ஆம் மாதம் பெற்று கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி இந்த மாதம் பொருளாதார ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை பெற்றனர். தற்போது ரேஷன் கடையில் பருப்பு, பாமாயில் தடையின்றி விநியோகிக்கும் வகையில் கொள்முதல் செய்ய டெண்டர் கோரி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தில் பருப்பு, பாமாயில் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் தற்போது துவரம்பருப்பு, பாமாயில் கொள்முதல் செய்ய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தேவையான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஆகியவை தேவையான அளவில் இருப்பில் வைத்து கொள்ளும் அளவிற்கு டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளதாகவும், பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வழங்குவதை நிறுத்துவதற்கு தமிழக அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என தமிழ்நாடு உணவு வழங்கல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றையும் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. அப்போது முதலே பருப்பு கிலோ ரூபாய் 30க்கும், பாமாயில் லிட்டர் ரூபாய் 25க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் 2007இல் வெளிச்சந்தையில் இந்த பொருட்கள் விற்றதை விட இப்போது பன்மடங்கு விலை அதிகரித்துள்ளது. ஆனால் ரேஷன் கடைகளில் தற்போதும் பழைய விலைக்கே இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் இதற்கான மானியத்தை அரசு அதிகரித்து வழங்க வேண்டியுள்ளது. இந்நிலையில் பருப்பு மற்றும் பாமாயில் விலை சிறிது உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.